இப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்கு பார்க்கலாம். பைப் ஏ கேன் ஃபில் அ டேங்க் இன் 30 ஹவர்ஸ். பைப் ஏ வந்து 30 மணி நேரத்தில் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. பைப் பி இன் 45. பைப் பி வந்து 45 மணி நேரத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணுது. இப்போ இஃப் போத் த பைப் ஆர் ஓப்பன் இன் எம்டி டேங்க் ஹவு மச் டைம் வில் தே டேக் டு ஃபில் இட். அப்போ ரெண்டு பைப்புமே ஓப்பன் ஆனால் எவ்வளோ மணி நேரத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம மொத்தமாக 30 மணி நேரம் 45 மணி நேரம். அப்போ ஒரு மணி நேரத்தில் அதை எவ்வளோ ஃபில் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ 1/30 1/45 எடுத்துக்கிறோம். ரெண்டையும் இப்போ ரெண்டையும் கூட்டுறோம். ரெண்டையும் கூட்டும்போது இங்கேயும் டினாமினேட்டரும் சேம் இல்லை. அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 90 கிடைக்கிது. உங்களுக்கு கீழே 90 வரணும்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 + 2 கிடைக்கிது. அப்போ 5/19 நமக்கு கிடைக்கிது. இப்போ அந்த 5ஐ நம்ம 19ல் அடிக்கலாமா? அடிக்கலாம். அப்போ 1/18. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 18 மணி நேரத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ண முடியும்.